பாம்பு ராணி என அழைக்கப்படும் அரணை கடித்தால் உடல் முழுக்க விஷம் ஏறுமா? பல பேர் இதை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் இதை பத்தின தவறான புரிதல்களும் பொய்யான கட்டுக்கதைகளும் தான். பார்க்க பளபளவென இருந்தாலும் ஊரையே மிரள வைக்கும் பின்னணி என்ன? ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள உயிரினம் மனிதர்கள்ட்ட இருந்து எப்பவுமே விலகி இருக்க தான் விரும்பும். பாம்பு ராணி என அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்கிங்க் அரணைகளை நம்ம அடிக்கடி பார்த்திருந்திருப்போம். ஆனா இது நாவினால ஒரு முறை நக்கினா உடல் முழுக்க அலர்ஜி ஆகும். இவ்வளவு ஏன் ஓனா கடிச்சா ஒரு நிமிஷம், அரணை கடிச்சா அரை நிமிஷம்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. மனிதர்களை பார்த்தே ஓடி ஒளியக்கூடிய இந்த அப்பாவி அரணை முழுக்க முழுக்க விஷமற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா இருக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடுறதுனாலயும் பாம்பால சாப்பிடப்படுறதுனாலயும் இந்த அரணைகள் உணவு சங்கிலியில ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. பெண் அரணைகளை கவர்றதுக்காகவே உடலுடைய அடிபாகத்துல எல்லோ கலர் இருக்கக்கூடிய ஆண் அரணைகள் வெயில் பட்ட உடனே பல பலன்னு வானவில் கலர்களோட சின்னதா கிடுகிடுன்னு ஓடக்கூடிய அரணைகள்னு அரணையிலேயே ஏராளமான வகைகளும் இருக்கு. புற்கள், இலை சருகுகள்னு இதோடைய வாழ்விடங்களும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. இப்படிப்பட்ட அரணையை தான் பலருமே ஐயோ அரணைன்னு பார்த்து பயந்து போயிட்டு இருக்காங்களான்னு வைல்ட் நாக்டர்னல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்கிறேன். இந்த வீடியோ விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. என்னோட கையில இருக்கிற இந்த அழகான உயிரினத்தோட பெயர் தான் பாம்பு ராணி அல்லது அரணை. பல பேர் இதை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் இதை பத்தின தவறான புரிதல்களும் பொய்யான கட்டுக்கதைகளும் தான். உண்மை என்னன்னா எந்த வகை அரணைக்குமே நஞ்சு கிடையாது. அதிகமா யாரையுமே கடிக்காது. இதுங்களை துன்புறுத்துற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுனா மட்டும் வேற வழியே இல்லாத பட்சத்துல அரிதா கடிக்கும். அப்படி கடிச்சாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது. ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள உயிரினம் மனிதர்கள்ட்ட இருந்து எப்பவுமே விலகி இருக்க தான் விரும்பும். நம்ம ஊர்கள்ல காணப்படுற பெரிய வகை அரணை தான் இது. இதோட பெயர் புல்லரணை அல்லது தங்க அரணை. பகல் நேரங்கள்ல நல்ல வெயில் வந்த பிறகு குளிர் காய்ஞ்சிட்டு சுறுசுறுப்பா இயங்க தொடங்கும். இந்த வகை ஆண் அரணைகளுக்கு பெண் அரணைகளை கவர்றதுக்காக உடம்புக்கு கீழே மஞ்சள் மற்றும் இளமஞ்சள் நிறங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட வாய்ப்பகுதியிலையும் உதட்டு சாயம் பூசின மாதிரி வண்ணம் இருக்கும். இந்த வகை அரணைகளை சமநிலப்பரப்பு மற்றும் மலைப்பகுதிகளிலையும் பரவலா பார்க்க முடியும். அரணைகளுக்கும் உடம்பு முழுக்க செதில்கள் இருக்கும். இதுங்களோட தலைக்கு பக்கவாட்டுல இருக்கிற துவாரங்கள் தான் ஒளிகளை உணரக்கூடிய செவி துவாரங்கள். உடம்பு முழுக்க பல வண்ணங்கள்ல மின்னுற இந்த அரணைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உயரமான இடங்கள்ல காணப்படுற ஓரிட வாழ்விகள். இதுவும் பகல்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய சிறிய வகை அரணை. இந்த அரணையோட செதில்கள்ல சூரிய ஒளி படும்போதுதான் இப்படி மின்னுற நிறங்கள் பிரதிபலிக்கும். இந்த கோணத்துல பார்க்கும்போது உண்மையான நிறங்களான பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்கள் நம்ம பார்க்க முடியும். இந்த வகை அரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு யாருமே பதிவு செய்யல. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு பிறகு ஆராய்ச்சியாளர்களால 2015ஆம் ஆண்டுல மறுபடியும் கண்டுபிடிச்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நீல நிற வாளுடைய அரணையோட பெயர் தான் நீலவாள் அரணை. மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல உள்ள உயரமான இடங்கள்ல பார்க்க முடியும். புட்களுக்குள்ளேயும் இலை சருகுகளுக்குள்ளேயும் வாழும். இதோட வாழ்விடம் இந்த மாதிரி தான் இருக்கும். அரணைகள் மற்ற உயிரினங்களால தாக்கப்படும் போது தன்னோட வாளை துண்டிச்சிரும். வாள் துடிக்கிறத பார்த்து அந்த உயிரினம் திசை திரும்புற நேரத்துல இந்த அரணைகள் தப்பிச்சு ஓடிடும். தன்னோட தற்காப்புக்காக இந்த யுக்தியை அரணைகள் பயன்படுத்துது. கொஞ்ச நாள் கழிச்சு அரணைகளுக்கு மறுபடியும் வாள் வளர்ந்துரும். 2018ஆம் ஆண்டுல நான் கல்லூரியில படிச்சிட்டு இருக்கும் போது எடுத்த புகைப்படம் தான் இது. ஒரு நாள் மலையடி வாரத்துல நான் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த அரணை வெட்டிக்கிளி ஒன்ன பிடிச்சு சாப்பிடுறதுக்காக பாறை இடுக்குக்கு இழுத்துட்டு போயிருச்சு. இந்த உலகத்துல அரணையோட முக்கியத்துவம் என்னன்னா பூச்சிகளை அதிகமா விரட்டி பிடித்து வேட்டையாடி சாப்பிட்டு கட்டுப்படுத்தும். பாம்புகள், பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவாக இருந்து உணவு சங்கிலியில் பெரும்பங்கு வகித்து வருது. அதனால அரணைகளை பார்த்தா இனிமேல் யாரும் அடிக்காதீங்க, வெறுக்காதீங்க.